கடவுளே, நான் வேண்டது மட்டும் ஏன் உன் காதுல கேட்கவே மாட்டேங்குது? மேபி காட் நாட் ரீச்சபிளா இருக்கலாம். ஆ? உன் வேண்டுதல பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லு. அவங்க கிட்டதான் கடவுளோட காது இருக்குன்னு என் அம்மா சொல்லுவாங்க. வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? நத்திங். போய் நான் வரப்போ தானே கடவுளோட சண்டை போட்டுட்டு இருந்த. தட்ஸ் மை பர்சனல். அப்பா ஓகே, பர்சனல் இஸ் பர்சனல். அதை யாரும் கேட்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்களா? நானே கண்டுபிடிச்சேன். கால்ல அடிபட்டிருக்கேன், எப்படி இருக்கு? இன்னும் பெயினா இருக்கா? ஆக்சுவலி ப்ளீடிங் இல்லைன்னா பெயின் ஜாஸ்தியா இருக்குமா. அதுவும் அந்த மாதிரி உள்காயத்துக்கெல்லாம் ஒத்தடம் கொடுக்கணுமா. திஸ் இஸ் த ஹார்ட் பேக். இதுல ஒத்தடம் தந்தா பெயின் மட்டும் இல்ல, அதனால வந்த ப்ராப்ளம் கூட சரியாயிடும், தெரியுமா? சந்திரு, ஏய் நீங்க என்ன பண்ற? பெரியத்த, சந்துருக்கு அடிபட்டிருக்கு, அதான் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சின்ன காயம் நீங்க அடிபட்டுச்சா? ஏய் என்னடா, எங்க காமி? இல்லம்மா. அவனா விழுந்தானா இல்ல யாராவது அடிச்சிட்டாங்களா? சொல்லாத. எதையும் சொல்லாத ப்ளீஸ். சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? பத்மா அண்ணியை ரேப் பண்ண 4 பேர் தூக்கிட்டு போனது வெளியே சொன்னதானே தப்பு. ஐயோ, என்னது ரேப்பா? ஐயோ ரேப் இல்லம்மா, ட்ராப். எங்க எல்லாரையும் கடத்தி காசு பார்க்க ஒரு குரூப் ட்ரை பண்ணாங்கல்ல, அதை தான் சொல்றாங்க சாம். என்னது எல்லாரையும் கடத்த பார்த்தாங்களா? இதையே என்கிட்ட சொல்லவே இல்ல. எத்தனை பேரு? யார் அவங்க? என்ன நடந்துச்சு? மறைக்காம சொல்லுங்க. என் பிள்ளைங்களை கடத்தி காசு பார்க்க ஆசைப்பட்டது யாரு? பெரியத்த, அதான் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் தரணும், அதான் முக்கியம். சாரி சாரி சாரி, அடிப்படல, அடிச்சிட்டாங்க. அதுவும் ரவுடி பசங்க ஒரு பெரிய கட்டைய வச்சு முட்டுக்கு கீழே ஒரே போடு. பாவம் சந்துரு அந்த பெயினை எப்படிதான் தாங்கிக்கிட்டானோ தெரியல. அதான் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கான். என் பையனை அடிச்சிட்டாங்களா? யாருமா? யாரு? வந்தாங்க, அடிச்சாங்க, ஓடிட்டாங்க. முதல்ல நீ வெளியில போ. எல்லாம் உன்னாலதான். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்துதான் எல்லா ப்ராப்ளமும். அதுவும் என் குடும்பத்துக்கு மட்டுமே நடக்குது. என் பிள்ளைங்க இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட ஃபார்ம் ஹவுஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. அன்னைக்கு நீ ஜிங்க ஜிங்கன்னு குதிச்சல, அதான் எல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் போயே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. எல்லாம் உன்னாலதான், உன் மூலமாதான் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு புது புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இன்னும் என்னெல்லாம் கஷ்டங்களை என் பிள்ளைங்க பார்க்க போகுதா எனக்கு தெரியல. அண்ணி, அந்த பொண்ணு பாவம் அண்ணி, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா. எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறது இயல்பு தானே. அதுல என்ன நீ தப்பு இருக்கு? நம்ம பசங்கள அந்த பொண்ணு மேல பாசமா தானே இருக்காங்க. நடந்தது ஒரு விபத்து, அதுக்கு இந்த பொண்ணை ஏன் திட்டணும்? நினைச்சேன் என்னடா இவளுக்கு வக்காலத்து வாங்க இன்னும் எந்த வக்கீலும் வரலையேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. சாம், மாமா, நீ கிளம்பி உன் ரூமுக்கு போமா. இத பாருமா, யாருக்கு என்ன நடந்தாலும் பேசாம இருக்க பழகிக்கோ. அதுதான் நம்ம இந்தியன்ஸோட மென்டாலிட்டி. என்னது? என்ன சொன்னீங்க? அண்ணே, முதல்ல சத்தம் போட்டு பேசாதீங்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். ஓஹோ, கெஸ்ட்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? இங்க பாருங்க,
ச்சே. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 2 பேரும் வந்திருக்க கூடாதா? இப்பதான் ஒரு நல்ல ரொமான்டிக் சீனுக்கு லீட் ஆரம்பிச்சுது. இவங்க வந்து இப்படி சண்டை சீனா மாத்தி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே. அ, அ. ஹலோ யாரு? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன்? எஸ். சாம், இதான் சான்ஸ். எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணிடு. ம்? ஹலோ ஹலோ. ஹலோ சார், காலை கட் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி we are calling from லவ் எஃப்எம் ரேடியோ சேனல். என்னது லவ் எஃப்எம்மா? நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு சேனல் கேள்விப்பட்டதே இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அப்படி ஒரு எஃப்எம் இருக்குன்னு சொன்னா அப்படியான்னு கேட்கணுமே தவிர உண்மையா பொய்யா என்ன ஃப்ரீக்வன்சின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. இப்போ நான் காலை கட் பண்றேன். ஹலோ ஹலோ. ஐம் சாரிங்க, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, பேசுங்க. ஆக்சுவலி எங்க எஃப்எம்மும் லவ் எஃப்எம் கம்பெனியும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். அதுல லவ் எஃப்எம் கஸ்டமர்ஸ் நம்பர் எல்லாத்துல இருந்தும் 10 நம்பரை லக்கி நம்பர்ஸா செலக்ட் பண்ணிருக்கோம். அதுல உங்க நம்பரும் செலக்ட் ஆயிருக்கு சார். ஓ, அப்ப லக்கி நம்பர்னா ஏதாவது பிரைஸ் கொடுப்பீங்களா? ஆட அல்பமே, உனக்கு பத்மா அண்ணியே ஒரு பம்பர் பிரைஸ். அதை விட வேற என்ன பிரைஸ் வேணும் உனக்கு? ஹலோ. என்ன சார், பிரைஸ் தானே? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் டிஃபரெண்டான ஆங்கிள் யோசிச்சு இன்ட்ரெஸ்டிங்கான பதில் சொல்லணும். சரி கேளுங்க. லவ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யா, காதல் கண்ணுக்கு தெரியாத சந்தோஷம். கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற வலை. லவ்வை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மனசு இன்னொருத்தர்கிட்ட இருக்கணும், அவங்கக்கிட்ட ஏமாறணும். அப்படி ஏமாறணும்னா அதுக்கு சட்டோபாத்தியாயை முழுசாக படிச்சிருக்கணும். சட்டோபாத்தியாய்? சரத் சந்திர சட்டோபாத்தியாய், ஆத்தர் ஆஃப் தேவதாஸ். ஓ, நினைச்சேன் தூரத்துல நீலா கண்ணுக்கு தெரியாத சுகம் வலின்னு நீ உளரும் போதே தெரிஞ்சு போச்சு நீ தேவதாஸ் தானு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் தேவதாஸ் இல்லைங்க, ஸ்ரீனிவாஸ். நோ, யூ ஆர் தேவதாஸ். அதுவும் பத்மாவதிய உருகி உருகி லவ் பண்ற தேவதாஸ். பத்மாவதி? எஸ். எந்த பத்மாவதி? உங்களுக்கு எத்தனை பத்மாவதிய தெரியும்? எனக்கு தெரிஞ்சது ஒரு பத்மாவதி மட்டும்தான். அப்போ அந்த பத்மாவதிய பத்தி தான் நான் சொல்றேன். பத்மாவதி உங்களுக்கு என்ன வேணும்? அது நான் பத்மாவதிக்கு புரியுது. ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளுக்காக மனசுல கோவில் கட்டுறது முக்கியம் இல்ல, அந்த கோவிலை பத்தி சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு தெரியப்படுத்தணும். புரியுதா தேவதாஸ்? அதுக்கு உங்க லவ்வ அந்த பொண்ணு கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணி அவளோட லவ்வ முழுசா வாங்கி வச்சுக்கணும். புரியுதா தேவதாஸ்? ஏங்க, நான் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீனிவாஸ். ஓகே, பத்மாவதியை மிஸ் பண்ணிட்டா நீங்க தேவதாஸ் தானே. அதுக்காக தான் சொன்ன தேவதாஸ் தேவதாஸ் தேவதாஸ். ஹலோ ஹலோ.
பத்மாவதி நான் மிஸ் பண்ணிடுனா? என்ன சொல்ற அந்த பொண்ணு? ஸ்ரீனிவாசன் குரல்ல பதட்டம் தெரியுது. அப்போ பத்மா அண்ணிய அவரு ஸ்ட்ராங்கா லவ் பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை பத்மாவதிக்கு வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்களோ? ஐயோ, என்னால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி நடந்துட்டா குட். நம்மளால கெட்டு போனதை நாம எப்படியாவது சரி பண்ணிடணும். பண்ணிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். காளி, சொல்லு தாயே. நான் மாட்டேன், நான் மாட்டேன். நீ சொல்ல வந்ததை சொல்ல நினைக்கிறது நான் எப்படி சொல்லுவேன்? மகா காளி, என்னால முடியாது. வேணும்னா என் உடம்பை எடுத்துக்கோ. நீயே என் மேல தத்துருபமா வந்து வாக்கு சொல்லு தாயே. எல்லாம் தெரிஞ்ச இந்த காளிக்கு உன் பிரச்சனை தெரியாதாடா? உன் பிரச்சனைய தீர்த்து கொடுத்தா இந்த ஆத்தாக்கு நீ என்னடா தருவ? நீ கேக்குறதெல்லாம் தரேன் தாயே. ஒரு கோழி, ஒரு சன ஆடு. ரெண்டையும் வெட்டணுமா தாயே? டேய் மடையா, அத நான் வாழ வைக்கிறதுக்கு கேக்குறேன்டா, வழிச்சு திங்கிறதுக்கு இல்ல. கோழி, சனாடு, கூடவே 10,000 ரூபாய் பணம். சாயங்காலத்துக்குள்ள இந்த ஆத்தா காலடிக்கு வந்தா இந்த ஆத்தா உன்னை பிரச்சனையில இருந்து காப்பாத்துவா. ஜெய் மகா காளி, கிளம்பி போடா. ஜெய் காளி. யோ, என்னையா அவசரம் உனக்கு? இத பார் காமாட்சி, இப்ப நான் கடன் கேட்டு வரல, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அசைன்மெண்டா? புரியலையே. என்னையா ரொம்ப ஆடுற? இதுல 10,000 ரூபாய் இருக்கு, இது அட்வான்ஸ் வச்சுக்க. 10,000? இப்போ உனக்கு ஏதாவது புரியுதா? என்ன வேலை? நீ இப்ப பாத்துட்டு இருக்கிறியே ஏமாத்துற வேலை, அதான். அடிங்க. ஒரு பொண்ணை வீடு தேடி போய் மிரட்டினா அவ்வளவுதான். பொண்ணை மிரட்டணுமா? எந்த வீடு, எந்த ஊரு? இதே ஊர் தான், சூரிய வம்சம் வீடு. யோ, அது ஓ வீடியா? அது நான் இருக்கிற வீடு. நான் சொன்னபடி நீ செஞ்சா அது ஏன் வீடாயிடும். நாளைக்கே நீ அந்த வீட்டுக்கு போற. வீட்டு வாசல்ல நின்னு இந்த வீட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு மூலமா தீய சக்தி ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லு. சொன்னா அது எங்க இருந்து வந்திருக்கு, யாரு அனுப்புனாங்க, எல்லா விவரமும் எனக்கு தெரியும் அப்படின்னு மிரட்டு. பாய். நாட் ரீச்சபிளா? மை காட், மேபி ஸ்ரீனிவாசன் நம்பரை பிளாக் பண்ணிட்டானோ? சாரி, பிளாக் பண்ணி இருக்காரோ? அவருக்கு பத்மா அண்ணி மேல லவ் இருக்கு, அதனாலதான் ஏதோ சொல்ல வந்திருக்காரு. நாம தான் இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டோம். மை காட்,
இப்படி நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருந்தா நான் எப்போ அவர்கிட்ட சாரி கேட்டு பத்மா அண்ணி அவர் மேல வச்சிருக்கிற லவ் புரிய வச்சு அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தெரியலையே. ஸோ இடியா ஸ்டூபிட் மாதிரி புலம்பாம யோசி, அப்பதான் நல்ல ஐடியா வரும். எங்க பத்மானிய காணோம்? அவங்க ஃபோன் எங்க இருக்கும்? அக்கா கிட்டயும் தம்பி கிட்டயும் போன் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. பா. ஃபோன் என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் உங்க ஃபோன்ல இருந்து ஒரு கால் பண்ணலான்னு. அதுக்கே இவ்ளோ பயப்படுற? ஒரு ஃபோன் பண்ண போற அவ்வளவுதானே, பண்ணிக்க. இருந்தாலும் உங்களை கேட்காம ஃபோன் எடுத்ததுக்கு சாரி. பரவாயில்ல, நீ பண்ணிக்கோ. நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஹலோ. Could I speak to Mr. Srinivasan? எஸ், நீங்க யாரு? நாங்க சிபிஐல இருந்து பேசுறோம். இன்னும் half an hourல உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம். ஹலோ, யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? நான் தான் சிபிஐன்னு சொல்றேன்ல. இல்ல, நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றீங்க? தப்பு பண்றவங்கள கண்டுபிடிக்கிறது தான் எங்க வேலை. ஏங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன்? அட பாவி ஸ்ரீனிவாசா, ஒரு அப்பாவி பொண்ணோட மனசுல ஆசையை வளர்த்துட்டு என்ன தப்பு பண்ணன்னு கேக்குறியா? சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணலைங்க. சரி, சத்தியம் பண்ணதுனால போனா போதுன்னு உங்களை மன்னிச்சு விட்டுடலான்னு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அது எப்படி ஸ்ரீனிவாசன், என்ன சொன்னாலும் நம்புறீங்க? சரி, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான். ஐயோ சாமி, நீங்க ஒரு நல்லதும் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நீங்க பண்ணனதெல்லாம் போதும். உங்களால தான் இவ்வளவு பிரச்சனையும். உங்களுக்காக இல்லைனாலும் எங்க அண்ணிக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும். எந்த அண்ணி? உங்க வருங்கால வைஃப் பத்மாவதி தான். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க உங்களுக்கு அண்ணியா? எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? பத்மாவதி உங்க அண்ணினா உங்க அண்ணன்? அதுவா, ஸ்ரீனிவாசன் ஒரு தத்தி இருக்குல்ல, அதுதான் என் அண்ணன். இப்போ நான் பத்மானி வீட்ல தான் இருக்கேன். அவங்க போன்ல இருந்து தான் பேசுறேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, அவங்க போன் தான். உங்களுக்கு எப்பெல்லாம் அவங்க கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போலாம் இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. ஐயோ, ஏன், என்னாச்சு? இல்ல, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா. ஐயோ, இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணீங்கன்னா ரோட்ல போற சின்ன பசங்க கூட வந்து அடிச்சு விளையாடிட்டு போவாங்க. உங்களுக்கு பத்மாவதி அண்ணிய பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழறது தானே சந்தோஷம். ஆனா எங்க வீட்ல இருக்கவங்கள நினைச்சாதான். எங்க அண்ணியையும் உங்களையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட ஒரே வேலை. அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். ஓகே? ஓகேங்க. ஆனா
எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், இப்படி அப்பா பிள்ளையாவே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒன்னையும் சாதிக்க மாட்டீங்க. நான் உங்களை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வரேன். அது வரைக்கும் நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது எல்லாத்தையும் அப்படியே கேளுங்க. ஓகே? ம், ஓகே. இனிமே இந்த சாமோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. இப்ப நான் போனை வைக்கிறேன். பாய்.